பாலிவுட்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டான லவ் ஆஜ்கல் ஜப் வி மெட் இந்த படத்துடைய இயக்குனர் இம்தியாஸ் அலி. இவரோட இயக்கத்துல அடுத்த வரப்போற படம் ராக் ஸ்டார். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வேற யாருமே கிடையாது, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானே தான். காஷ்மீர்ல ஒரு வேலைக்கு 2 நாள் விசிட் போயிருக்காரு நம்ம ரஹ்மான், ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. காஷ்மீரோட அழக பார்த்துட்டு காஷ்மீர் இஸ் a paradise and a boom to Bollywood அப்படின்னு நம்ம ரஹ்மான் கமெண்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராக் ஸ்டார் படத்தோட டைரக்டர் நம்ம இம்தியாஸ் அலி சொல்லும் போது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாரடைஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த அழகான ஸ்டேட்ல கண்டிப்பா மீடியாவும் பிலிம் மேக்கர்ஸும் தங்களோட கால்தடங்களை பதிச்சு இங்க இருக்கிற அழகு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும். சில நேரங்கள்ல மீடியா காமிக்கிற விதம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிக வன்முறையான ஒரு ஸ்டேட்டாக காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ரொம்ப அழகான அமைதியான இடங்கள்லாம் இங்க நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இம்தியாஸ் அலி சொன்னாரு. ராக் ஸ்டார் மூவியோட ஷூட்டிங்காக இங்க இறங்கின நாள்ல இருந்து இங்க இருக்கிற பீப்புளா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எல்லாருமே கோஆபரேட் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு இம்தியாஸ் சொன்னாரு. காஷ்மீரோட அமைதியான வேலியில நம்ம இசை புயல் கொடுத்திருக்க பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாமே கேட்கதான் போறோம். ஆனா இப்போ இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட அடுத்த வெஞ்சர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு இந்தியா கிளிட்ஸ்.